இட்ஸ் டே 2 ஆஃப் ஷேரிங் அவர் லீட் ஜென்ரேஷன் சேலஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ். லைவ் குரூப் சேலஞ்ச் கண்டக்ட் பண்ணி அதில் கிட்டத்தட்ட ஒரு 250 காலை புக் பண்ணி அதை நிறைய பேர் வந்து டீலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நான் 30 days ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் லீட் ஜெனரேஷன் பற்றி கற்றுக்கணும், அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கு லீட் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, அந்த ஒரு லைவ் காலில் நடந்த ஒரு இன்சிடென்ட். பர்சன் வந்து சோஷியல் மீடியா ஹேண்டலிங்காக ஒரு கிளைண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாரு. அது அவர் சொல்றாரு, அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்றாரு, எனக்கே அப்பதான் தெரியும். சரிங்களா? ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. 3 calls பேசிருக்கோம். மற்ற நான் நெக்ஸ்ட் வீக் ப்ரோ ஒருத்தவங்க டீல் மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோம் ப்ரோ. அவங்களோட அக்கௌண்ட் சோஷியல் மீடியா மேனேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எஸ் ப்ரோ, அவங்களோட அக்கௌண்ட் சோஷியல் மீடியா டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு அனுப்பிட்டாங்க ப்ரோ. பாஸ்வேர்ட் எல்லாமே அனுப்பிருக்காங்க. என்ன பண்றது? கிரேட். சோ 7 calls புக் பண்ணி தேங்க் யூ ப்ரோ. டீல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. பாத்தீங்களா? இதை நாங்கள் எப்படி பண்ணோன்றதை நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ரீல் போட்டிருக்கேன். அதாவது என்னன்னா, நிறைய பேர் அவுட்ரீச் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த மெசேஜ் எப்படி இருக்கணும்னா, உங்கள் வெப்சைட் கேவலமாக இருக்குது, உங்கள் வீடியோ எடிட்டிங் கேவலமாக இருக்குது, நான் அப்படி இம்ப்ரூவ் பண்ணி தரேன், எப்படி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக என்ன ஆகும்னா, அவங்களோட ஈகோ ட்ரிகர் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களோட பெயினை பற்றி நீங்கள் பேசியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மார்க்கெட்டர் வச்சுக்கோங்களேன். நான் என்ன பெயினை சால்வ் பண்ணுறேன், மார்க்கெட்டிங் பண்ண முடியாத பீப்புளுக்கோ அப்படின்னா ஒரு லீட் ஜென்ரேஷன் பண்ண முடியல, அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுறேன். அதை பற்றி தான் நான் பேசுவேன். அதை விட்டுட்டு நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட், என்னால் அதை பண்ண முடியும், நான் சூப்பராக பண்ணி கொடுப்பேன், அதை பற்றிலாம் பேசினா அவங்க கண்டு கூட மாட்டாங்க. எப்பயுமே நீங்கள் வந்து அவங்கள பற்றி தான் பேசணும். அதாவது இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் ஆல் அபவுட் தெம். சரிங்களா? இந்த ஆங்கிளில் ஒரு மெசேஜை கன்சென்ட் பண்ணோம். அந்த ஆங்கிள் தான் இந்த அளவு ஒரு மேசிவான ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்கு.